யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கேரமல் கஸ்டர்ட் புடிங் செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு தேவையானது பால், முட்டை, சீனி. இது நாங்கள் கஸ்டர்ட் காய்ச்ச போகிறோம். கஸ்டர்ட் காய்ச்சி தான் கஸ்டர்ட் புடிங் செய்ய போகிறோம். அதுக்கு பால்மா, சீனி, சோளமா வாங்கோ. இப்படி அதோட வெனிலா எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். இதால் ஒரு கப் சீனி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் சீனியை போட்டுட்டு சீனியை நல்லா அடிக்கணும். மாதிரி அடித்து கொண்டு வருவோம். இதுதான் கஸ்டர்ட் பவுடர். நாங்கள் கடையில் போய் பண்ணுற வேண்டாம், இதைத்தான் தருவணும். நாங்கள் சீனி ஒரு கப் போடுறேன். இதை போய் நல்ல மாவாக இருக்குது. மாவுண்டு இப்போ நீங்கள் இந்த பால் மாவு எப்படி இருக்கோ அந்த பதத்துக்கு இதை அடிக்கணும். இப்போ நாங்கள் ஒரு கப் சீனி போட்டு நாங்கள் 2 கப் பால்மா. இந்த சீனியை பார்த்தீங்களோ நல்ல மாதிரி தான் இருக்குது. 2 கப் மாவும் 2 கப் சோள மாவும் போடணும். இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு போத்திருக்கா போட்டு வச்சிங்கன்னா இன்னும் எல்லாமே செய்யலாம். இதை கொண்டு கணக்க பலகாரங்கள் இதுகள் செய்யலாம். நாங்கள் 2 கரண்டி 2 இதே மாதிரி 2 போட்டுட்டேன் பால்மா. அடுத்தது சோளமா போடுறேன். சோளமா 2வது கப்பும் போடுறோம். இப்போ 1 கப் சீனி, 2 கப் பால்மா, 2 கப் சோளமா நல்லா அடிச்சிங்கண்டா இதுதான் உங்களுக்கு நீங்கள் வியாபார நோக்கத்தில் செய்கிறண்டா இதை எடுத்து பேக் பண்ணி நீங்கள் விற்கலாம். கடையில் விற்கிற கஸ்டர்ட் பவுடர் இதுதான். கொஞ்சம் வெனிலா விட போகிறோம். இது வெனிலா கஸ்டர்ட் பவுடர் செய்கிறேன். நீங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் வரும். கடையில் மஞ்சள்லாம் தர்றது மஞ்சளில் போடுங்க. இப்போ ஒரு மூடி விடுங்கோ. இது பெருசாக தண்ணி மாதிரி வராது. இவ்வளோ மாவு இருக்கிறவங்க நல்ல மனமே இருக்கும். வாங்கோ திறப்போம். இதுதான் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் வேணுங்க. இதை தான் நீங்கள் கடையில் போய் வேணுனாலும் நல்ல வாசமாக இருக்குது. வெனிலா போட்ட வழியாக இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கரையும் போட்டு அடித்து விட்டிங்கன்னா கடையில் பண்ணுற அதே பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். நான் கலர் போட இல்லை. அப்புறம் வைப்போம். 400 கிராம் சீனி எங்களுக்கு வேணும். நாங்கள் 250 கிராம் சீனி எடுப்போம். சரியா 250 கிராம் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு 150 கிராம் எடுத்து கேரமல் காய்ச்ச போகிறேன். நாங்கள் இப்போ இந்த பாலுக்குள்ளே கரைக்கிற சீனி காணாட்டி கொஞ்சம் சீனி சேருங்கோ. உங்களோட ருசிக்கு ஏற்ப 150 கிராம் சீனி இருக்குது. இதை நான் அடுப்பில் வச்சு கேரமல் காய்ச்ச போகிறேன். இதை இப்படியே மெல்லமாக அடுப்பிலே விடுங்க. சிட்டியான குறைவில் விட்டுருக்குறேன். இதை இப்படியே இதை ஒன்றும் வைக்க வேணாம். நாங்கள் தண்டை பாட்டில் கரைஞ்சி வரோம். ருசிக்கு விலைக்கு வந்திருக்கிறோம். பாருங்கோ வந்தாவோட இங்கே இதை செய்ய சொல்லி இதில் செய்கிறேன். 200 விட்டுருக்கிறேன். அப்படியே நீங்கள் கூட மெல்லிய நெருப்பில் விட்டீங்கன்னா நீங்கள் தானே கரைஞ்சி கொண்டு வரோம். பாருங்கோ கேரமல் காய்ச்சி பார்த்துட்டுது. மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நாங்கள் அங்கால போயிட்டோம். தண்டை பாட்டில் கரைஞ்சி தண்டை பாட்டில் நெட்டி இருக்குது. பாட்டி போட்டு இதை கொண்டு எந்த சட்டிக்கில் என்ன போகிறோமோ அதுக்குள்ளே விடுவோம். அதுக்குள்ள சட்டிக்கு நீங்கள் நெய் பூசி வைங்கோ. ஒரு லிட்டர் பால் அதை எடுப்போம். 1 லிட்டர் பால் காய்ச்சுவோம். இது எங்களுக்கு கூட நாங்கள் 2ஆக பிரித்து விட போகிறேன். பால் அடுப்பில் வச்சாச்சு. இது நாங்கள் கொஞ்சம் கூடவா கூட்டி விட்டுருக்குறோம். பக்கத்தில் இல்லைங்கோ. இதுக்கேற்ற இந்த பாலுக்கேற்ற சீனியை போடுவோம். கரமலுக்கு எடுத்த மிச்ச சீனியை போடுறேன். 100 கிராம் சீனி. நீங்கள் ருசி பாருங்கோ. இனிப்பு காணுமெண்டா வேண்டதை விடுங்கோ. அதுக்குள்ள விட்ட பாலில் கொஞ்சம் சூடு வர முதல்ல எடுத்து உணர்ந்துட்டேன்.
பாருங்க அந்த பாலுக்குள்ள 3 கரண்டி இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைக்க போகிறேன். இதுக்காகத்தான் இதை எடுத்தது. நீங்கள் இதை செய்து வச்சுக்கிட்டா கஸ்டர்ட் பிடிங்க இவ்வளோ சாமான் செய்யலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு. இதை நாங்கள் மெல்லமாக கரைப்போம். சூட்டோடையுண்டா கரைச்சேன். சாடியாக சூடு வந்தோடனே பாலுக்குள்ளே இதை விட போகிறேன். பால் பாருங்க கொதிக்க தோணுது. உங்களுக்கு பெருசாக பொங்க கொதிக்கணும் வேண்டி இல்லை. இப்போ கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்ச பாலை நான் விட போகிறேன். கொஞ்சம் கட்டியாக வேணும் காய்ச்சி கொடுத்து நான் இப்போ இது எடுத்து ருசி பார்த்தேன். இனிப்புண்ட என்ன மாதிரி கிடக்கண்டு ஒரு 2 கரண்டி சீனி போடலாம். நீங்கள் பார்த்து போனோம். சில ஆக்கள் இப்போ சீனி குறைவா சாப்பிட்ற ஆக்கள் வீட்டில் இருந்தால் குறையுங்கோ. கை விடாமல் கரைக்கணும். இந்த சோளம் போட்ட வழியாக கீழே போய் அடி பிடிக்க பார்க்கும். முடி அந்த பபிள் இது குமிழெல்லாம் பெருகுது. நாங்கள் அவ்வளோத்துக்கு பெருசாக பொங்க விட வேண்டாம். இதை இப்படியே இறக்கி வைப்போம். இறக்கி நல்லா ஆகணும். பெரிய விசல் சட்டியில் விட்டு வைப்போம். இறக்கி போட்டு போய் இது வைப்போம். ஆகட்டும். இந்த கப்புக்குள்ளேயே ஒண்டா விட்டுட்டு கிரைண்டர் கப்புக்குள்ளே விடுவோம். இப்படியே 8 முட்டையும் ஒண்டோட இப்போ ஒன்று அடித்து ஒன்று பார்த்து விடுங்கோ. சில நேரம் பழுதா போனதும் வந்துடும். ஒரு மூடி வெனிலா விடுங்கோ. அதில் இந்த மணம் முட்டையும் மணக்கும். கொஞ்சம் இதை நல்லா அடித்து கொண்டு வருவோம். அரைவாசி பால் தான் விட்டது. நாங்கள் எல்லா பாலுக்குள்ளேயும் உலத்தையும் கலப்போம். கலந்துட்டு பேர்ந்து பிரித்து ஊற்றுவோம். இதை ஆற வச்சேன்னா இந்த முட்டையை கலக்க போகிறேன். இப்போ நாங்கள் இதை எடுத்து இது நல்லா ஆறிட்டுது பால் பாருங்க. இதை ஊற்றிட்டோம். இது களவானது. இந்த பேப்பரை சுற்றி விடுவான் தண்ணி வடியாமல். தண்ணியாக நல்லா கொதிக்க வச்சுருக்குது. தண்ணி கொதிக்கட்டும். நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் வைப்போம். விடுவோம். அப்படியே நல்லா இறக்கி மூடி விடுங்க. சுற்றி வர ஆவி வரட்டும். நாங்கள் குத்தி பார்ப்போம். ஒட்டியில் கொஞ்சம் ஈரமாக கிடந்தது. திருப்பி மூடி விட்டுட்டேன். வாங்க திறப்போம். குத்தி பார்க்கல ஒட்டாமல் வருது. இறக்குவோம். கொஞ்சம் ஆறட்டும். இறக்குவோம். கொஞ்சம் ஆறிட்டுது. நாங்கள் இதை சரிப்போம். ரெண்டா பிடிச்சிக்கோங்க. அப்படியே சரிப்போம். தூக்குவோம். சுடுவது இதே மாதிரி செய்யுங்க. அப்படியே வரும்.
யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வா